வணக்கம். நெருப்பு தமிழன். டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் இந்திய அணி படுதோல்வி அடையும்னு சொன்ன முதல் நபர் இந்த இணையங்களில் நான் ஒருத்தனாக தான் இருப்பேன். மற்றவன் எல்லாரும் கிட்டத்தட்ட 100% பேரும் இந்திய அணி வெற்றி பெறும், அப்படி இல்லைன்னா ட்ரா ஆகும் அப்படின்னா எல்லா விதமான வல்லுநர்களும் சொன்னாங்க. ஆனால் இதை நேருக்கு நேராக சொன்னவன் நெருப்பு தமிழன் மட்டும்தான். இந்திய அணி தோல்வி அடையும், இங்கே இருக்கிற எவனுக்கும் ஸ்ட்ரோக் வைக்க தெரியல, நிச்சயமாக தோற்று போவானுங்க. அது மட்டும் இல்லை, அஸ்வின் போன்ற ஒரு மூத்த வீரர்களை, ஒரு திறமை வாய்ந்த ஒரு வீரனை வச்சுக்கிட்டு உலகினுடைய முதல் வீரராக இருந்தவனை ஒட்டுமொத்தமாக எல்லாரும் டார்ச்சர் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி அவனை வெளியில் அனுப்பிச்சாங்க. அது அந்த பாவம் அவனுங்களுக்கு சும்மா விடாது. அதற்கப்புறம் இந்த ஆட்டம் அப்படிங்கிறதுல கேப்டன்ஷிப்பை ரோஹித் சர்மா மீண்டும் எடுக்கும்போது அதை துவக்காரராக நான் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுத்ததும் ஒரு மிகப்பெரிய தவறான ஒன்று தான். பொறுப்பை உணர்ந்து எப்பொழுதும் விளையாடணும். விராட் கோலி எல்லாம் கவர் டிரைவில் ஒரே ஷாட்டு, ஒரே மாதிரி கிட்டத்தட்ட 8 இன்னிங்ஸ்லையும் அவுட் ஆகிருக்கிறாரு. அப்போது பொறுப்பு இல்லை, அனுபவமோ திறமை மட்டும் இங்கே பயனளிக்கலை. தங்க ஊசி அப்படிங்கிறதுக்காக கண்ணை எடுத்து குத்திக்க முடியாது. அதற்கப்புறம் பொறுப்பை உணராது நீங்கள் ஜடேஜாவை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் எவனுக்கும் பதில் இல்லை. வாஷிங்டன் சுந்தர் ஏன்டா எடுத்தீங்க, அதுக்கப்புறம் 3 ஓவர் 4 ஓவர் கொடுக்குறதுக்கு ஏன்டா எடுத்தீங்க, ஸ்பின்னர்ஸ் ஏன்டா 2 பேரை வச்சுருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலும் இங்கே அதற்கான கேள்வி தான் இருக்குது, பதில் இல்லை. அதே போல் பேட்டிங் அப்படிங்கிறதுல டெஸ்ட் பிளேயராக ஒரு 2 பேராவது இருக்கணும். எல்லாம் T20 பிளேயரை வச்சுக்கிட்டு நாங்கள் டண்டனக்கான் அப்படின்னு ஆடுவோம் அப்படின்னா டமுக்குனக்கான் தான் போகும். இப்போ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதனால் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் இனி வரும் காலங்களில் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மை.